ஏப்ரல் 2023 நமக்கு ஞாபகம் இருக்கும். இன்னொன்று நம்ம தான் ஸ்ட்ரீட் டிவியில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொன்னோம். இது 10ஓடு 12 விஷயம் இல்லை. இதற்கு பின்னால் ஒரு பயங்கரவாத சிந்தனை எண்ணம் இருந்தால்தான் இப்படி ஒருத்தனால செய்ய முடியும்னு சொல்லியிருந்தோம். பாக்கி மற்றவங்களாம் விபத்துன்னு அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் பிறகு கைது செய்யப்பட்ட பிறகு ஒவ்வொருத்தவங்களும் பேசுனாங்க. என்ன அப்படின்னா, கேரளாவில் ஆலப்புழா கண்ணூர் எக்ஸ்பிரஸ் திடீர்னு ஒரு ரயில் பெட்டி அந்த கோச்சை ஒருத்தவங்க எரிக்கிறான். அவன்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக பாதி நெருப்போடு அந்த ட்ரெயின்லேருந்து குதிக்கிறாங்க. அதில் 3 பேர் இறந்து போயிடுறாங்க. பிறகு இவன் அந்த கொளுத்தியவனை கொஞ்ச நாளைக்கு பிறகு ஏப்ரல் 6ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணுறாங்க. பிறகு விசாரணை நடக்குது. இதற்கு பிறகு இதே போல் 2-3 சம்பவங்கள் நடந்ததுனால என்னையே இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கிறது. பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ என்னையே ஒரு திடுக்கிடும் விஷயத்தை, அதாவது அவன் சொன்ன ஒரு வாக்குமூலத்தை சொல்லியிருக்காங்க. என்னென்னா, சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மிக ஷார்ட்டஸ்ட் ரூட் என்னன்னு நான் யோசிக்கும் பொழுது காஃபீர்களை கொல்வது தான் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சது. அதனால தான் அந்த காரியத்தை நான் செய்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நாம் பல முறை இதை பற்றி சிடிவியில் சொன்ன போதும் யாரும் பல பேர் கமெண்ட் எழுதுவாங்க. அதாவது என்ன, நம்மளுக்கு இது எங்களை பற்றி சொல்லாமல் உங்களால் நியூஸே வராதாடா அப்படின்னு முஸ்லீம்கள் போடுவாங்க. ஹிந்துக்களே பல பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இன்னும் நினைத்து கொண்டிருக்கார்கள் என்னன்னா, எல்லா மதங்களும் அன்பையே போதிக்கின்றன, எல்லா மதங்களும் ஒரே வழியைத்தான் காட்டுகின்றன, எந்த மதத்தை நீ பின்பற்றினாலும் சரி நீ இறுதிய இடையில இறைவனை போய் அடைய முடியும். ஒரு ஹிந்து கடையில பாத்தீங்கன்னா ஒரு 3 சாமி வச்சு அப்படி ஹிந்து தான் வச்சிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு நம்மை நாம ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய மனநிலையில் நாம் இருக்கோம் என்பது இன்னும் பல ஹிந்துக்களுக்கு புரியல. இப்ப தெளிவா வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. நீங்க இஸ்லாத்தை புரிஞ்சுக்காயிட்டு கூட அது உள்ள சில காஃபீர்னா என்ன, ஜிஹாத்னா என்ன, உம்மானா என்ன, இது தெரிஞ்சிட்டா போதும். இது அவசியம் ஒவ்வொரு ஹிந்துவும் தெரிஞ்சுக்கணும். இது தெரிந்து கொண்டால்தான் இஸ்லாத்தை பற்றிய சரியான பார்வை நமக்கு கிடைக்கும். அவர் தெளிவா சொல்லியிருக்கார் வாக்குமூலத்துல. அதுல வேற கோர்ட்ல இருந்தால் வாதாடி இருக்கான். நான் யாரையும் கொலையெல்லாம் பண்ணல, அவனா உயிர் தப்பிக்க குதிச்சா செத்து போயிட்டா என்ன பண்ண முடியும், போஸ்ட்மார்ட்ல அப்படித்தானே இருக்கு அப்படின்னு இருக்கான். சரி, அப்படின்னா அவனுக்காக ஆஜராகக்கூடிய அட்வொகேட்ஸ் எப்படி அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும், இல்லை அவனுக்காக வாதாடுறவங்க எப்படி இருந்திருக்கணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆகவே அன்பு மார்க்கம், அமைதி மார்க்கம் என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட இந்த கோட்பாடுகள் எல்லாம் உண்மையிலே எப்படி இருக்கிறது? அவங்களை பொறுத்து காஃபீர்னா யாரு? யார் இஸ்லாத்தை பின்பற்றாதவர்களோ அவர்கள்லாம் காஃபீர். அப்ப காஃபீர்களை கொன்றால் தான் உனக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். அதை காஃபீர்களை எப்படி கொள்ளணும், அது வழிமுறை கொடுத்திருக்கிறது. விரல் நுனியை துண்டிக்கணும், பிடரியை வெட்டணும், ஒரு 24 இடத்துல வெட்டணும், துடிக்க சாகடிச்சு கொள்ளணும். இப்படித்தான். இதாவது நீங்க அவுரங்கசீப் எப்படி நடந்து கொண்டான், எப்படி சாம்பாஜி எப்படி கொலை பண்ணாரு, அதை ஏன் இப்ப சொல்றீங்கன்னு இப்ப கேக்குறாங்க. அந்த படத்துல ஏன் அதை காட்டுறீங்கன்னு சொல்றாங்க. சீக்கிய குருமார்களை எப்படி அவுரங்கசீப் கொன்னார், அதுக்கும் இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த ஆலப்புழா எக்ஸ்பிரஸ்ல வரைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அன்றும் இன்றும் ஒன்றா தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப ஜிஹாத்னா என்ன? ஒரு போர். எதுக்கு போர் புரியணும்? காஃபிர்களையே அழிக்கணும். அப்ப உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, காஃபிர்களை நீ அழித்தால் உனக்கு சொர்க்கத்துல 72 கன்னிகள் கிடைப்பார்கள். இப்ப பாருங்க, இப்ப சமீபத்துல ஒரு படம் பார்த்தேன். படம்னா பிக்சர், பத்திரிகையில பிக்சர். சிரியா போர்ல, ஜிஹாத் போர்ல ஈடுபட்டிருக்கூடிய அந்த பயங்கரவாதி ஒரு சிமெண்ட் ஸ்லாப் எடுத்து தன்னுடைய முன்பக்கத்துல தன்னுடைய ஆர்கனை மறைச்சிட்டு சண்டை போடுறாரு. ஏன்னா சப்போஸ் சண்டை போடும்போது செத்து போயிட்டாருன்னா அந்த ஆர்கன் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா சொர்க்கத்துல அந்த ஆர்கன் வேலை செய்யாதான். இப்படிலாம் ஒரு படம் போட்டோ. இந்த அளவுக்கு ஒரு கற்பனையாக ஒரு சித்தாந்தத்தை விதைத்து விட்டு அதுக்காகவே நிஜ உலகத்துல பல பேரை கொல்லக்கூடிய மனப்பான்மையை உருவாக்கக்கூடிய சித்தாந்தம் தான் இந்த பயங்கரவாதம், இஸ்லாமிய பயங்கரவாதம். மீம் சொல்ற உண்மையிலேயே அது படம் நான் வேணா அனுப்புறவங்களுக்கு. அவன் இறந்தாலும் அப்படிதான் போவான்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்ப எந்த அளவுக்கு மூளைச்சலவை செய்யப்பட்டு மற்றவர்களை வெறுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இவங்க கொண்டு போறாங்க பாருங்க. இது நீங்க தொடர்ந்து இப்ப பாருங்க, பக்தியார் கல்ஜின்னு ஒருத்தர், நாலந்தா பல்கலைக்கழகம் கேள்விப்பட்ட உலகத்திலேயே மிகப்பெரிய பழமையான பல்கலைக்கழகம் நம்ம நாட்டுல பீகார்ல இருந்தது.
அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்துல அதை முழுக்க முழுக்க நிர்வாகம் பண்ணது பௌத்த துறவிகள். அவங்களாம் என்ன, ஜீவகாருண்யம், அகிம்சை, யாரையும் கொல்லக்கூடாது, வெட்டக்கூடாது, இப்படி இருந்தவங்க. எல்லாம் சாதுக்கள், அமைதியானவங்க. இந்த பக்தியார் கில்ஜி என்கின்ற அந்த மன்னன் அவன் வந்து இங்க இருக்கான், எங்க ஆப்கானிஸ்தான் தாண்டி அந்த பக்கத்துல ஒரு துருக்கி பேரரசுல இருக்கக்கூடிய அரசன். அவனுக்கு வந்து தொடர்ந்து பல ஆண்டுகளாக உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வைத்து படுத்த படுக்கையா இருக்கான். எந்த மருந்தும் கொடுத்து சரியாகல. அவனுடைய மனைவி வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு தூது அனுப்புறான், பக்தியார் கில்ஜிக்கு நீங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரிப்படுத்துங்க. இங்க உள்ள அந்த சீஃப், அந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல டீன் மாதிரி வச்சுக்கோங்களேன், அவர் வந்து அங்கிருந்து பக்தியார் கில்ஜி போய் பார்த்துட்டு, நீங்க என்ன அவருடைய பழக்க வழக்கம்லாம் கேட்டிருக்காரு. நான் தினசரி வந்து குரான் படிப்பேன். எப்படி படிப்பீங்கன்னு அந்த மாதிரி ஒரு இதை அப்படி எச்ச தொட்டு அதை எடுக்கிற ஒரு பக்கமா திருப்பாரு. சரி, நான் போயிட்டு உங்களுக்கு ஒரு மருந்து, உங்களுக்கு நான் கொஞ்ச நாள் கழிச்சு வரேன், உங்களுக்கு சரியா போயிடும். இவர் என்ன பண்ணாரு, இதே போல குரான் ஒன்று தயார் செய்து அதில் வந்து மருந்து தடவி கொண்டு வந்து கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் இதை வச்சு நீங்கள் குரான் படிங்க, சரியா போகும். அதே போல் அவன் எச்ச துடுத்தான் துடுவார், அவருடைய வயிற்று வலி எல்லாமே சரியா போயாச்சு. அவனுக்கு வந்து கடுமையான அந்த உடல் உபாயை சரியான பிறகு எரிச்சல் வருது, கோபம் வருது. ஒரு காப்பீர் வந்து என் உடலை குணப்படுத்துவதா? அப்ப அங்கிருந்து படையெடுத்து வந்து எந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்கள் வந்து இவனுடைய வியாதியை குணப்படுத்தினார்களோ அதே நாலந்தா பல்கலைக்கழகத்துல இங்க நீ கொடுத்த குரான் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதை முழுக்க எரி என்று சொல்லி கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்கன்னா, வரலாற்று தரவுகள் படி 1 கோடி மேனுஸ்கிரிப்ட் இருந்திருக்கு நாலந்தா பல்கலைக்கழகத்துல. கிட்டத்தட்ட 300 டிபார்ட்மெண்ட் மேல இருந்திருக்கு, 6 மாசம் எழுந்திருக்கு. அப்ப ஜிகாத் என்ற பெயரில் ஒரு பெரிய ஞான செல்வத்தை அழித்திருக்கிறார்கள். இது வந்து இது 1300 நடந்தது. அப்ப இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், குரானை தவிர மற்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். காஷ்மீர் பண்டிட் இப்ப காஷ்மீர் ஃபைல்ஸ்ல வந்தது அப்படிதானே, பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியரே தானே ஒருத்தன் வந்து கொல்ல வரான். அது வந்து அங்க மட்டும் இல்ல, இப்ப முர்ஷிதாபாத்ல கலவரத்துல வந்தது. ஒரு வாத்தியார் வந்து ஏண்ட படிச்ச பையன் தான் வீட்டை இடிச்சு அறுக்கிறாரு. நம்ம மதுரையில பரமசிவம் அவர்கிட்ட டியூஷன், பாவம் ஏழை குழந்தைங்க சொல்லி டியூஷன் சொல்லி கொடுக்குறாரு. யார் அந்த பாம்புக்கு பால் வாத்த மாதிரி அவர்கிட்ட படிச்ச பையனை அவர் குத்து கொலை பண்றான். ஏன்னா அந்த மார்க்கம் அப்படி போதிக்கிறது. ஆகவே ஜிகாத் என்றால் என்ன என்கின்ற உண்மையான அர்த்தத்தை இந்துக்கள் புரிந்து கொள்வதற்கான ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கிறது. இந்துக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும்.